श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्वेताश्वतर उपनिषत् రెండవది అధ్యాయం 15వ శ్లోకం। యదాత్మతత్వేన తు బ్రహ్మతత్వం దీపోపమేనేహ యుక్తః ప్రపశ్యేత్ అజం ధ్రువం సర్వతత్వైర్విశుద్ధం జ్ఞాత్వా దేవం ముచ్యతే సర్వపాపైః। நான் பிரச்சனை இல்லை, என்னுடைய உடம்பும் பிரச்சனை இல்லை, ஆனா என்னுடைய மனம்தான் பிரச்சனை। நானு மாற்ற வேண்டியதில்லை, உடம்புன்னு மாற்ற முடியாது, கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணலாம், ஆனா மனசுனே மாற்ற முடியும்। இந்த கருத்து நல்லா புரிஞ்சுக்கணும்। நானும் பிரச்சனை இல்லாதனால என்ன மாற்ற வேண்டியது ஒன்றும் கிடையாது। உடம்பு எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன உடம்புன்னு நான் மாற்றுறதுக்கு என்ன பண்ணாலும் அது பாட்டுக்கு அது எப்படி போகணுமோ அப்படிதான் போகும்। ஆனா பிரச்சனை மனசுல இருக்கிறதுனால மனசனை மாற்றணும், மாற்றலாம்। அந்த மனசனை மாற்றுறதுக்கு மாற்ற முடியும்। அதனால நம்ம அதுக்கு வேண்டிய மருந்து வாங்கிக்கிறோம் இங்க சத் சங்கத்தில், உபனிஷத்து கேட்டி। శ్వేతాశ్వతర ఉపనిషత్ సత్సంగతిలో நம்ம கேட்கிற எல்லா சாஸ்திர விஷயம்। அப்போ மனசுல இருக்கிற தப்பான பாவங்களை நீக்கிறது, சரியான பாவங்களை வச்சு மனசுன்னு நெருப்புறது, அதுக்கப்புறம் மனசுனே தாண்டி ஸ்வரூபத்துக்குள்ள போய் உட்கார்றது। இதுதான் ஆத்தியாத்மிக வாழ்க்கை சாதனையுடைய படிகள்। அப்படி பார்க்கும்போதும் இந்த 15வது ஸ்லோகத்தில் கடந்த சத்சங்கத்துல பார்த்தோம், நீ நிஜமா யாரு, நீ உன்னை பத்தி நீ ஆராய்ச்சி பண்ணி என் அறிதல், உன்னை உணர்ந்தாயன்னா, நீ ஆத்மனை உணர்ந்தாயன்னா, ஆத்ம தத்துவம் தான் பிரம்ம தத்துவம்। அப்போ நீ திரும்பி தனியா கடவுள் அவர்னு எப்படி தெரிஞ்சுக்கணும், அது என்ன? அப்புறம் சத்சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியாத ஒரு பதம் பிரம்மன் பிரம்மன் சொல்லிட்டு ஒரே அதுல ஊதிட்டே இருக்கிறாரு। இப்ப புரிஞ்சு போச்சு, பிரம்மனும் பரமாத்மா எல்லாம் ஒண்ணுதானே। ஆனா இங்க பிரச்சனை எங்க இருக்குன்னா, நானும் ஆத்மானே தெரியல எனக்கு, வேறே நான் சரீரம் நினைச்சுக்கிறேன், நான் ஜீவன் நினைச்சுக்கிறேன்। இது அங்க யாரை நினைச்சுக்கிறா? மனச நினைச்சுக்கிறது। அதனால சரி பண்ண வேண்டியது மனசுல। அப்போ மனசுக்கு வர இந்த அஜ்ஞானத்தினால நானும் பிரம்மம் தான், பிரம்ம தத்துவம் வேறே கிடையாது, ஆத்ம தத்துவம் வேறே கிடையாது అని நமக்கு முதல் இங்க உபதேசம்। ఏది ఆత్మతత్వం అని
தெரிஞ்சுக்கிறோமோ அதே தான் பரமாத்ம தத்துவம், அதே தான் பிரம்ம தத்துவம். அப்போ அப்படின்னு உணர்வுதான், மனசுல அப்படி உணர்வுக்கு தான் எல்லா பிரச்சனைக்கு மருந்து. இது நம்ம ஹிருதயத்துல நானாவே நானுன்னு சொல்லி ஒரு தீபம் போல் பிரகாசிச்சுட்டு இருக்கு. தீபம் போல் பிரகாசிச்சுட்டு இருக்கன்னா உள்ள தியானத்துல உட்கார்ந்து ஏதோ விளக்கு நினைச்சுக்கிறது, அதெல்லாம் முதல் படியில சொல்லுவான். விளக்கு நினைச்சுக்கோ, சூரியன் நினைச்சுக்கோ, அதை நினைச்சுக்கோ, இதை நினைச்சுக்கோ. நம்மளே நிறைய தியான விஷயங்களை பார்த்தோம், யோகா விஷயங்களை பார்த்தோம். அது அப்படிப்பட்ட விளக்கு இல்லை. அது உனக்கு எல்லாம் எந்தோடைய பிரகாசத்தினால எது இருக்கின்றதுனால எதையாவது நீ இருக்கின்றதுனால உனக்கு எல்லாமே தெரியறதோ. இந்த தெரியறதுனேது ஒரு என்னுடைய சக்தி. அது என்னுடைய ஸ்வரூப சக்தி. அது நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நினைச்சுக்கிறோம் மனசுனால எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நினைச்சுக்கிறோம். என்னதான் மனசு தெரிஞ்சிச்சு, அது தப்பு தப்பா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தப்பு தப்பா டேட்டா கொடுக்கறது. அந்த டேட்டா பிடிச்சிக்கிட்டு நம்ம இதெல்லாம் சத்தியம் நினைச்சுக்கிறோம். அதுதான் பிரச்சனை. இது யாரு இப்படி ஒழுங்கா பாப்பான்? இது யாரு கண்டுபிடிச்சுக்குவான்? யாரு தெரிஞ்சுக்குவான்? யாரு ஒருத்தனை யுக்தனா இருக்கானோ, யுக்தன்னு சொன்னா சத்சங்கத்துக்கு குருமுகமா உபதேசத்தினை கேட்டு 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 புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு பேர் யுக்தகா. அவனும் ஒழுங்க புரிஞ்சுக்குவான். பிரபஷ்யே கரெக்டா புரிஞ்சுக்குவான். ஒரு சந்தேகம் இல்லாம புரிஞ்சுக்குவான். என்னது தீபம் போல் பிரகாசிச்சிட்டு இருக்கிற நான் சொல்றது என்னது? என்னது? அது பிறப்பு இறப்பு இல்லாத சைத்தன்யம். அது நீ நிஜமான நீ பிறப்பு இறப்பு இல்லாம இருக்கிறது. அது மட்டும் இல்லை சார், பிறக்கல இறக்கலன்னு அசல் அது இருக்கா இல்லையா சார்? ஏதாவது நம்ம கண்ணுக்கு காணப்பட்டது தெரிஞ்சது பிறந்த மனுஷனோ பிறந்த தயார் செய்யப்பட்ட ஒரு வஸ்துவோ அது பிறக்கவே இல்லை, அதனால அது இறந்து போகாதன்னு சொன்னா அப்ப அது இல்லவே இல்லை. நீங்க சும்மா பேசுறீங்க. அதுதாப்பா அசல் சாஸ்வதமா இருக்கின்றது. உன்னோட உணர்வு இருக்க பார்த்தியா, அதுதான் நிச்சயம் இருக்கின்றது, துருவமா இருக்கின்றது. உன் அனுபவத்துக்கு காணப்படுற பல 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 தத்துவங்கள் இருக்க பாருங்க. மகா தத்துவம், பிரகிருதி, மூல பிரகிருதி, மாயா, திரிகுணங்கள், பஞ்சபூதங்கள், இப்படி அதெல்லாம் தத்துவங்கள ஒரு கேட்டகிரி கீழே வரும். பொதுவாக 24 தத்துவங்கள் சொல்லப்படுறது. அந்த தத்துவங்களுக்கு இங்க சம்பந்தம் இல்லை, இந்த சைதன்யத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா சைதன்யம் இருக்கிறதுனால அந்த தத்துவங்கள் எல்லாம் உருவானது போல் வேலை செய்யறது போல் நமக்கு தோற்றம் காணப்படுறது, வெறும் காணப்படுறது. அதனால சர்வ தத்வைஹி விசுத்தः. This is free from you are free from all these tattvas. தத்துவங்கள் புரியலன்னா you are free from everything. You are free from everything. அது எங்க கடைசி வார்த்தையில சர்வ பாபைஹி ஃப்ரீ அன்னாரு. You are free from the சர்வ பாபைஹி. அது புரியுமே ஈஸியா, தத்துவங்கள் புரியும். ஆனா சர்வ பாபைன்னா இது உனக்கு எந்த பஞ்ச கோஷத்துல எந்த கோஷத்து கூட இந்த தத்துவங்களை கூட எது கூடயும் உனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா
இது சம்பந்தம் இருக்கிறது போல் இது மூலமா இந்த சரீரம் மூலமா இந்த உபாதி மூலமா நீ வெக்தப்படுத்துகிறதுனால அது நீ கவனிக்காம விட்டுடுற. அதனால இப்படிப்பட்ட இந்த சத்தியத்தனை இந்த சைத்தன்யத்தனை யாரு ஒருத்தனும் இந்த தேவத்தனை இந்த தேவம் இந்த சக்தினி இந்த விஷயத்தனை யாரு ஒருத்தனும் தெரிஞ்சுக்குவானோ தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பாப்பங்களிலிருந்து அவங்க விடுவிக்கப்படுவான். எல்லா மனசுனால உருவாக்குற பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்து அவனுக்கு ஃப்ரீடம், விடுதலை. இதுதான் கடந்த சத்சங்கத்துல பார்த்து முடிச்சது. அடுத்ததாக இன்னைக்கு 16வது ஸ்லோகம் பார்க்கிறோம். ஏஷோஹ தேவ பிரதிஷோனு சர்வாஹ பூர்வோஹ ஜாத சௌகர்பே அந்தஹ स एव जातः स जनिष्यमाणः प्रत्यञ्जनास्तिष्ठति सर्वतोमुखः यो देवो अग्नौ योऽप्सु यो विश्वं भुवनमाविवेश य ओषधीषु यो वनस्पतिषु तस्मै देवाय नमो नमः. இந்த 2 ஸ்லோகங்கள் சேர்ந்து படிச்சதுக்கு காரணம் இந்த அத்தியாயத்தோடைய முடிவா இருக்கு. 2 சேர்ந்து நம்ம கருத்துன்னு பார்க்கலாம். இங்க கவனமா கேட்டுக்குங்க. ஆத்தியாத்மிக சாதன இந்த டீச்சிங்ல முதல் ஏகரூப ஈஸ்வர சகுண சாகார ஈஸ்வர பக்தி இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டோம், வாங்கிட்டோம். அதே ஒரு பெரிய விசேஷம் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இந்த ஏகரூப சகுண ஈஸ்வர பக்தி இத்தனை கோவில்கள், இத்தனை சுவாமி, இத்தனை வழிபாடப்பா அப்படின்னா இவங்க கிரமமா நிதானமா கண்டிப்பா மோட்ச மார்க்கத்துல வந்துட்டான். அதே ஒரு பெரிய ஆஸ்வாசம். ஒண்ணுமே ஏத்துக்காம எதுவுமே நம்பாம இருக்கிற நாஸ்திகனுக்கு மேல இந்த ஆஸ்திகன் எவ்வளவோ மேல். அதுக்கப்புறம் 2வது படியில உன்னுடைய இஷ்ட தெய்வம் ஏகரூப ஈஸ்வரன் மட்டுமில்லை, நீ நிதானமா பகுரூப விஸ்வரூப பக்திக்கு வரணும் அப்படின்னு தான் பகவத்கீதாவது உபனிஷத்தாவது எல்லா இதேதான் சாஸ்திரம் சொல்லும். அடுத்தபடி இப்போ பகவத்கீதையில கூட 10வது அத்தியாயம் விபூதி யோகத்துல அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு நீ ப்ரமோட் பண்ணிக்கணும். நீ எப்படி ப்ரமோட் பண்ணிக்குவேன்னா, நீ சத்சங்கத்தை கூட குரு உனக்கு சொல்லி சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கே ஒரு தெளிவு வரும். அதுக்கப்புறம் அந்த விஸ்வரூப பக்தன் என்ன, அதெல்லாம் நீ அநேக ரூப பக்தி அது படகுவே. அதுதான் இங்க இந்த 2 ஸ்லோகங்களுக்குள்ள ஒரு பக்கம் பிரம்ம தத்துவம் ஆத்ம தத்துவம்னு சொன்னா கூட அது எல்லாருக்கும் உடனே சட்டுன்னு எட்டாது, கடிக்காதனால, புரியாதனால இங்க ஆச்சாரியர் இந்த 2வது படியா இருக்கிற முதல் படின்னு சொன்னா அந்த யோகமும்
ஏன்னா அதை பண்ணி சில பேர் அந்த உபாசனிலே கிரம முக்தியிலோ எங்கோ போகணும் அது அடையணும்னு போவா. அதுக்கு முதல் படி அது பிரயோஜனம் இல்லை. 2வது படிக்கு வந்தோம். இப்ப 2வது படிப்பு தப்பு சொல்லணும் இல்லையா? யோகான்னு சொன்னது அதெல்லாம் ஏகரூப உபாசனா மார்க்கம் அதெல்லாம் ஏதோ அடையணும் பெருசா. அதை சொல்லிட்டு அதே அத்தியாயத்துல அப்புறம் 15வது அத்தியாயத்துல இப்போ பார்க்கும் பாருங்க எவ்வளவு அதுல கருத்து இருக்கு. ஆனா அவர் சொன்னது 15வது அத்தியாயத்துல ஃபைனல் ஸ்டேஜ் 3 அதுதான் முடிவு. ஆனா அதுக்கு போறதுக்கு கொஞ்சம் இன்னும் நீ ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியிருக்கிறதுனால இங்க வந்து அந்த பகுரூப ஈஸ்வர தானம் விபூதி அது தெரியணும்னு சொல்லி சொல்ல தொடங்குறார். இது சொல்லும் போதும் பத அர்த்தம் தேவையில்லை. முதல்ல அதே தேவமன் அங்க முடிஞ்ச சொல்லி முடிச்ச அதே பதத்தனி இங்க சரி அந்த தெய்வம் வந்து அஜம் துருவம் சர்வ தத்வைஹி விசுத்தம் அப்படின்னு உனக்கு புரியலன்னா உனக்கு அனுபவப்படுற தெரியற காணப்படுற இந்த பஞ்சபூதங்கள் இந்த உலகமும் மரங்கள் மலைகள் மனிதர்கள் எல்லாரும் ஈஸ்வர் உன்னுடைய இஷ்ட தெய்வமான ஏகரூபனுடைய ஸ்வரூபம் மீது இப்படி எல்லாம் காணப்படுதுன்னு பாவிக்க ஆரம்பி. அதனால அந்த தேவம் அనే வார்த்தை இங்கேயும் உபயோகப்படுத்தப்பட்டது. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா ஒரே சத்தியம் ஒரே வஸ்து ஒரே தெய்வம் எப்படி பலதா காணப்படுறது అని சொல்றதுக்காக முதல்ல வந்து அதுல ஹிரண்ய கர்ப்பனா அவர் ஆயிட்டாரு. ஹிரண்ய கர்ப்பன் முதல் தானு இன்னொரு ரூபமா மாறிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாம் தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் சொல்லும் போது அதுல டைரக்ஷன்ஸ் திசைகள் எல்லாம் உருவாயிடுச்சு. சரியா? ஸோ எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் வியாபிச்சு நெரும்பி இருக்கிற அப்புறம் முதல் பிறந்த ஓகே அப்புறம் முதல் வியக்தமான அப்புறம் திரும்பி அவ்வக்தம் ஆயிடுச்சு. அவ்வக்தம்னா திரும்பி காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வியக்தம் ஆகுது. ஸோ இப்படி வியக்தம் அவ்வக்தம் இப்படி மாறி மாறி ஆயிட்டே இருக்கு. அப்படி ஆயிட்டு இருக்கிற அந்த தெய்வம் வந்து சர்வதோமுக தேவம். பாத்தீங்களா? சர்வதோமுகம் விஸ்வரூபம் பகுமுகம் அந்த வார்த்தை வந்துச்சு பாத்தீங்களா? அந்த தேவம் அப்படின்னு சொல்லி அங்க சர்வதோமுக அந்த பதம் ரொம்ப முக்கியம். சில வாட்டி விஸ்வதோமுகான்னு கூட பதம் அப்பப்போ உபயோகப்படுத்தப்படும். இதுக்கு தொடர்ந்து இப்போ அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்த்துட்டு சில முக்கியமான பதங்களுக்கு அர்த்தம் நான் சொல்றேன் உங்களுக்கு. அகங்கார காரணத்தினால ஸ்லோகமும் பாதங்கள் எதுவுமே யாரும் பார்க்காது. கருத்து சாராம்சம் எடுத்துக்கோங்கோ. நீங்க ரொம்ப அப்படி ஒண்ணு சொல்லுவேன், கொஞ்சம் அதை திரும்பி இன்னைக்கு படிச்சதை எசிமுலேட் பண்ணிக்கணும்னா போன உடனே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டா தூங்கணும் சார். சரி கொஞ்சம் தூங்கிட்டு மைண்ட் ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டு ஏதணும். இது முன்னாடி கூட சொல்லிட்டேன், அப்படி பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பிரயோஜனப்படும், எவ்வளவு கிளாரிட்டி வரும் என்னன்னு. விரும்புறவங்க பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க இங்க பார்க்க வேண்டாம்னு காரணம் என்னன்னா 2-3 இருக்கு. நிறைய பேருக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, படிக்க கூட தெரியாது. அந்த பதங்களை பார்த்து நம்ம படிக்கிற இந்த உபனிஷத்தோ சம்ஸ்கிருதம். அதனால சம்ஸ்கிருதம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா கூட அதுக்கப்புறம் இந்த அதுல வந்து அந்த சாராம்சத்தினை எடுக்கிறது అనేది அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா
பதங்களை கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த போல என்னமோ யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இப்போதைக்கு இங்க இருக்கும்போது சொல்றது மட்டும் கவனிக்கணும் இல்லையா? சொல்றது மட்டும் கவனிக்கணும். நானும் ஏன்னா உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக நான் கீழே பார்ப்பேன். அப்போதான் அதோடைய இதுன்னு எந்த வரி முன்னாடி சொல்லணும், எந்த வரி அப்புறம் சொல்லணும். அகங்கார காரணத்தினால வர துக்கம் நீங்கி போகணும். இன்னைக்கு ஆரம்பத்துல என்ன சொன்னோம்? சில பேர் லேட்டா வந்தாங்க இல்லையா? சொல்லுவேன் திரும்பி. ஏன்னா வீட்டுக்கு போய் கேட்பாங்க இல்லையா? எனக்கு சந்தேகம். நானு பிரச்சனை இல்லை, என்னுடைய உடம்பும் பிரச்சனை இல்லை, ஆனா என்னுடைய மனசுதான் பிரச்சனை. அதனால என்ன மாற்ற வேண்டியதில்லை, உடம்புனை மாற்ற முடியாது, ஆனா மனசனை மாற்ற முடியும், மாற்றலாம். இது ஒண்ணு நீங்க எழுதிட்டு திரும்பி திரும்பி சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஜபம் போல பண்ணணும். அப்போ வேதாந்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு எஸ்டிமேட் பண்றதுக்கு சுலபமாயிருக்கும். இப்ப அதே திரும்பி இங்க ஏன் சொன்னா இன்னும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறது சரி. துக்கம், அகங்காரம் எங்க இருக்கு? அகங்காரம் உடம்பு சொல்லலையே, உடம்பு கூட சேர்ந்து இருக்கிற மனசு, சரீர அபிமானத்தை பேர் அகங்காரம். என்னோடது மிச்சம் இதெல்லானே மமக்காரம் சேர்ந்துதான் அகங்காரத்துல பாகமா இருக்கு. அப்போ அகங்கார காரணத்தினால, சிம்பிளா சொல்லணும், மனசு காரணத்தினால ஏற்படுற அந்த துக்கம் போகணும்னா நம்ம இந்த சர்வாத்ம பாவத்தை வளர்த்துக்கணும். சர்வாத்ம பாவம் கரெக்டா நேத்தித பகவத்கீதையில இதே விஷயம்தான் பேசிட்டு இருக்கோம். என்ன அது விபூதி யோகம் ஆறு பகவானோட விபூதி. எங்க போக வேண்டியதில்லை, கும்பமேள போய் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இங்கே பார்க்கலாம், உனக்குள்ளே பார்க்கலாம், எல்லாத்திலும் பார்க்கலாம். விபூதி எல்லாமே காணப்படுறதெல்லாம் பகவான் பகவான் பகவானோட விபூதி எல்லாமே. அதுதான் இந்த அகங்காரத்தினை குறைக்கும். சுலபமா சொல்லணும்னா வெஷ்டி பாவம் என்னாவே அகங்கார பாவம். லிமிட்டெட், நேரோ மைண்டட். அது விட்டுட்டு சமஷ்டி விஷால பாவம், பிராட் மைண்டட் திங்கிங்கு போகணும். அதுதான் இந்த மந்திரங்களுடைய கருத்து. 2வது ஸ்டெப்பு ஆத்தியாத்மிக படியில பேசிட்டு இருக்க இப்போ. அதனால அது செய்யறதுக்கு உன்னோட அகங்காரத்தினை அடக்கிறதுக்கு நீ ஆரம்பத்துல எப்படி இந்த உபனிஷத்துல பிரார்த்தன ரூபంలో பண்ணிருக்கோமோ அதே போல இந்த 2 பிரேயர்ஸ் இந்த 2 ஸ்லோகங்கள் சேர்ந்து 16 17 மறுபடியும் பிரார்த்தன ரூபంలో தான் இருக்கு. பிரார்த்தன ரூபంలో ஆக்சுவலா அந்த 17வது ஸ்லோகத்தோட கடைசி வார்த்தையில நம்ம மேலைக்கு போகணும். ஏன்னா கடைசி வார்த்தை தஸ்மை தேவாய நமோ நமஹ, அந்த தேவனுக்கு நமஸ்காரம் 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 நமஸ்காரம். எந்த தேவனுக்கு அப்படின்னு சொல்லும் போது எல்லா திக்குகளையும் டைரக்ஷன்ஸ்லயும் வியாபிச்சிருக்கிற முதல் பிறந்தன்னா அவருக்கு பிறப்பில்லை நாங்க சொன்னீங்க 15வது ஸ்லோகம் தான். பிறக்காமே பிறந்தது போல் ஒரு தோற்றம் காட்டுறது, ஹிரண்ய கர்ப்பா பிரம்மாஜி அதெல்லாம். அப்புறம் திரும்பி காணாம அவ்வியக்தமா எல்லாம் இல்லாம ஆயிடுது, திரும்பி ஆகுது. அப்படின்னு சிருஷ்டி ஸ்திதி இதெல்லாம் நடக்கிறது, லயமும் ஆயிட்டு இருக்கு అనేది புரிஞ்சுக்கணும். அதனால இப்போ அதே தேவம்தான் அக்னிக்குள்ளேயும் வியக்தமாகிறது, ஜலத்திலையும் வியக்தமாகிறது, விருட்சங்கள் ஔஷதங்களுக்குள்ளேயும். அதான் சொன்னானே இப்போ இங்க உதாரணத்துக்கு 4 கொடுக்கிறாரு. ஔஷதங்கள், விருட்சங்கள், மரங்கள், கொடி, செடி எல்லாம்
பஞ்சபூதங்கள், இங்க உதாரணத்துக்கு அக்னி, ஜலம், விருட்சங்கள், ஔஷதங்கள், அப்படி இந்த விஸ்வம் மொத்தம் எல்லாத்திலையும் நெரும்பி வியாபிச்சிருக்கிற அந்த தேவனுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம். இப்போ இது நினைச்சுக்கிறதுக்கு, இப்படி நமஸ்காரம் பண்றதுக்கு எந்த கோவிலுக்கு போகணும்? போக வேண்டியது இல்லை. அப்ப கோவிலுக்கே போக வேண்டாம் அப்படி சொல்லல. போய் அங்க பார்க்க வேண்டியது பார்க்கறியா, பாவிக்க வேண்டியது பாவிக்கிறியா? அது நீ 24 மணி நேரம் பண்ணலாம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நீ சாயங்காலம் நானும் 6:30 மணிக்கு அந்த கோவிலுக்கு போனான்னு நினைச்சேன். இப்போ சாயங்காலம் 6 மணி 6:30 மணி வரைக்கும் எங்க வீட்டுல என்ன ஒரே கூத்து கலாட்டா, சிலவாட்டி கொண்டாட்டம். அப்புறம் சாயங்காலம் போகணும். அங்க நிறைய ரெஸ்ட் இருக்கும். என்னங்க நீங்க கொஞ்சம் முன்னாடியே போய் ஏதாவது கொஞ்சம் ஒரு டிக்கெட் வாங்கி வைங்களேன். இவ்வளவு பண்றேன், அப்படி போய் பண்றேன். இப்போ எப்படி இருக்கு? சப்போஸ் கோயிலுக்கு போய் பகவானை பார்த்து தரிசிச்சு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதி, சாந்தி. ஏன் இப்ப இல்லை? ஸ்பெஷலா பாக்குறதுன்னு போ, கும்பமேளைக்கு போ, இங்க போ, எங்க போவதே போ. பட் இப்ப இங்க இல்லாதது அங்க இருக்கிறது இங்க இல்லைன்னு சொன்னா நீ எவ்வளவு நாளைக்கு இப்படியே அங்க இங்க போயிட்டே இருப்ப? அது தேவையில்லை. இது புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் போனா இன்னும் அது நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும், சரியான அர்த்தத்தோடு இருக்கும் உன்னுடைய கோவில், தெய்வமும், தீர்த்த யாத்திரை எல்லாம். இது புரியாம அப்படி இப்படி எங்க போயிட்டு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால இது புரிஞ்சுக்கணும். விஸ்வம் மொத்தம் வியாபிச்சு அது இங்க சொல்லும் போது 2 பதங்கள் முக்கியமா நம்ம பார்க்கணும். இந்த 17வது முதல் இந்த பதம் எடுத்துக்கிறேன். விஸ்வதோமுகம் ஆர் சர்வத்தோமுகம்னா 2 ஒரே அர்த்தம் தான். இது நாராயண சூக்தம்னு ஒரு சூக்தம் இருக்குல்ல, அந்த சூக்தத்தில் 13 தடவை விஸ்வம் அనే பதம் உபயோகப்படுத்துது. 13 தடவை. ஓம் சஹஸ்ரசீர்ஷம் தேவம் விஸ்வாத்மம் விஸ்வசம்புவம் விஸ்வம் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பதம் விஸ்வத. இப்படி கணக்கு பண்ணி பார்த்தா 13 தடவை வரும். நடுல ஒரு இடத்துல தஸ்ய மத்யே மகானக்னிர் விஸ்வார்ச்சேர் விஸ்வதோ முகஹ. பாத்தீங்களா? சர்வத்தோமுக விஸ்வதோமுக 2 ஒரு அர்த்தம். அங்க வரைக்கும் 13 தடவை. எவ்வளவு அது ஒரு வார்த்தை விஸ்வம். என்ன அதோட அர்த்தம் அப்படின்னு, அது விஷ் அనే தாத்து ரூட்ல இருந்து வந்தது சம்ஸ்கிருதம். அப்படின்னா என்ட்ரி ஆகிறது. விஷதி பிரவேசதி, பிரவேசம் என்ட்ரன்ஸ். அவர் எல்லாத்திலும் நுழைஞ்சாராம் நமக்கு புரியறதுக்கு. அப்படின்னா அவனுக்கு அப்போ எல்லாத்திலும் போய் இருக்கார் அவரு. ஆமா இருக்கார் எல்லாத்திலும். அதனால அந்த விஸ்வதோமுகா சர்வத்தோமுகா ஹைலைட்டட். அதனாலதான் நான் சொன்ன 2வது ஸ்டெப் விஸ்வரூப தியானம், பகுரூப தியானம். அது ரொம்ப நிம்மதி, ரிலாக்ஸ். நீ எதுவுமே செலவு பண்ண வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். எப்போ எங்கிருந்தாலும் சரி, எது பார்த்தாலும் சரி, கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமல கண்ணாவும் தோற்றம். எத்தனை வாட்டி இதே பாடுவீங்க, வேற உங்களுக்கு தமிழ் தெரியாதா? எதுக்கும் இது போதும் இல்ல. ஆமா எனக்கு இந்த தமிழ் தான் தெரியும், இவ்வளவுதான் தெரியும். சோ வாட்? அதனால சிம்பிள், ஈஸி, ரொம்ப ரொம்ப சுலபமானதை சொல்றோம்.
அது புரிஞ்சுக்கணும். ருஷி சொல்றாரு. குரு மட்டும் இல்ல, ருஷி சொல்றாரு, உபனிஷத் கிடையாது. அது அதுக்கப்புறம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஆச்சரியம். அத இந்த உபனிஷத்துல முக்கியமா சிவன் தான் பிரதானமா வச்சுக்கிட்டு சில மந்திரங்கள் வருவான்னு நடுவில் கூட பார்த்தோம். சிலது ருத்ரன்ல இருந்து கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவருக்கு என்ன அவர் ఫేవరెటా என்னமோ. ஆனா విష్ణు అని అర్థం ఎడితిటాను రుద్ర అనే పదం ఉంది ఇదిలో. సరియా? రుద్ర. రుద్ర అనే పదం ఉంది. இதிலோ எங்கே காணும்? தேவாய நமோ. சரி. ருத்ரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுல நமக்கு நமஸ்காரம் பண்ற அதுல வந்து எக்ஸாக்ட்லி இதே வார்த்தைகளோட ஆனா ஒரு ஒரு வார்த்தை மட்டும் வித்தியாசத்தோட அங்க வருது. என்னன்னா யோ ருத்ரோ அக்னௌ யோ அப்சுய ஓஷதீஷு ஓ ருத்ரோ விஸ்வா புவனா விவேஷ தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. ఇక్కడ அது தவிர பாருங்க, மிச்சம் இல்லை. தஸ்மை தேவாய் நமோ நமஹ. ஓன்லி ஒன் வேர்டு, 2 வாட்டி நமோ நமஹ. அங்க வந்து நமோ அஸ்து, இதெல்லாம் நமஸ்காரம். அந்த நமகமான இது எல்லாமே கூட நமஸ்காரம் 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 நமஸ்காரம். அவ்வளவு நமஸ்காரம் பண்ணி, எப்படிப்பட்ட நமஸ்காரம் யாருக்கு? திருடர்களுக்கு நாயகனா இருக்கிறவனுக்கு. தஸ்கராயச்ச மயஸ்கராயச்ச இப்படி எல்லாம் சொல்லி அப்படி அர்த்தம் தெரிஞ்சாவே கொஞ்சம் பயப்படுவோம் கூட. அப்படி என்ன பாருங்க, సమాజ దృష్టిలో కోర్టు లా దృష్టిలో அவன் யாரோ திருடன் தான். பட் இந்த ஞான மார்க்கத்துல போற நமக்கு வந்து நல்லதே பகவான் தான், கெட்டதே பகவான் தான் அப்படின்னு சொல்லி நானும் அப்படி நல்லது கெட்டது எல்லாம் பண்ணுவேன் அப்படி சொல்லல. இது வந்து அறிவு உள்ள வச்சு. அதனால அப்போ அப்படிப்பட்டவனுக்கு இப்படிப்பட்டவனுக்கு அவனுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் చెప్పి சொல்லி இவ்வளவு எதுக்கு இவ்வளவு நமஸ்காரம் பண்றான்னு எனக்கு அது கூடு இது கூடுன்னு அடுத்த பாகம்ல வந்து எல்லாமே சமக்கம் 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 எல்லா குடு. எனக்கு கோதுமை குடு, அரிசி குடு, மால்ட் குடு, மாவு குடு, தங்கம் குடு, செல்வம் குடு, வெள்ளி குடு, எல்லாமே குட்டி குட்டிதெல்லாம். கோதுமாஷ்டமி கோதுமை கொடு. இந்த நார்த் இந்தியனுக்கு எங்களுக்கு சப்பாத்தி வேணும், அல்வா எல்லாம் சொல்லாதது கிடையாது, பெரிய லிஸ்ட். சரி கேட்டுக்கிட்டோம். ஆனா கொஞ்சம் இந்த பக்திக்கு 2வது படி வந்து நம்ம 3வது படி போனோம்னு அந்த நமக மட்டும் பண்ணுவான். சமகம் தேவையில்லை தேவையில்லை. நான் எது கேட்கணும்? நம்ம என்ன நம்மளுடைய கருத்து இங்க வந்து ஒன்றும் கேட்கக்கூடாது பகவான், ஆனா பூஜிக்கணும், நமஸ்கரிக்கணும். நாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். ஒத்துக்கலன்னு போ. அப்படி பண்ணாதான் நீ பக்தியில் வந்து மேலைக்கு வருவே, வளர முடியும். அதனால இந்த விஸ்வத்தோமுகம் சர்வத்தோமுகம் அதுக்கு இந்த 17வது ஸ்லோகத்துல அக்னி அப்சு விஸ்வம் எல்லாம் அங்கேயும் சர்வத்தோமுகான்னு சொல்லாச்சு. இங்க விஸ்வம் அనే வார்த்தை உபயோகப்படுத்தாச்சு. மொத்தத்துல சேர்ந்து என்னமோ அந்த சக்தி அதுக்கு அப்போ மனசு விஷாலம் ஆயிடுது. சரியா? இதோட இந்த 2வது அத்தியாயம் முடிஞ்சு விட்டது. 3வது அத்தியாயத்துக்குள்ள நுழையிறோம். முதல் ஸ்லோகம். ய ஏகோ ஜாலவானீஷத ஈஷனீபிஹ सर्वोल्लोकनीशत ईशनीभिः सर्वोल्लोकानीशत नीशनि
ய ஏவைக உத்பவே சம்பவே ச ய ஏதத் விதுரம்ருதாஸ்தே பவந்தி. ಶಂಭವೇ ಚ ಮಯೋಭವೇ ಚ. ಅದೇ ವಾರ್ತೆಗಳು ಶಂಭವೆ ಸಂಭವೆ ಸಂಭವೆ ಶಂಭವೆ. சரி, இந்த அத்தியாயம் 21 ஸ்லோகங்களோட கூடியிருக்கு. இந்த 3வது அத்தியாயம் 3 முக்கியமான விஷயங்கள் பேசப்பட போறது. ஒன்று பிரம்மத்துடைய ஸ்வரூப வர்ணனம், அதுக்கப்புறம் பிரம்மஸ்வரூப ஞானம், பிரம்மஸ்வரூப ஞான பலம். ஓகே, ஸ்வரூபம் ஞானம் பலம். பிரம்ம தெய்வம், தெய்வம் ஆத்மா பத்தி அப்படி சொல்லும்போது, இப்போ இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்போ 3rd ஸ்டேஜ் பிராக்டிஸ்க்கு நம்மளை கொண்டு போறாரு. 3rd ஸ்டேஜில் என்ன, அரூபத்துக்கு போகணும், நிர்குண நிராகாரத்துக்கு போகணும், அப்புறம் அந்த தத்துவம் ஆத்மா பரமாத்மா பிரம்மம் நான் தான் உணர்ந்து கிராஜுவல்ல கொண்டு போவார். அதில் பார்க்கும்போது இப்போ இதில் பதங்கள் கொஞ்சம் சிலது முக்கியம். அதனால யாரு அந்த ஒருத்தனாவே ஒன்னாவே இருக்கிற யக ஏகா, எது அந்த ஒன்னாவே இருக்கிற என்ன, ஏகம் தேவம் சர்வதோமுக தஸ்மை. அதனால யகன்னா ஆக்சுவலி யாரு அப்படின்னு சொன்ன ப்ரொனவுன் அது கூட வேண்டாம், எதுன்னு கூட எடுத்துக்கலாம். எது ஒன்னாவா இருந்து, அப்புறம் அந்த ஒன்னா இருக்கிற அதுக்கு ஜாலவான் பெயர் கொடுத்தார். ஜாலவன்னா நெட்டு, இந்த மீன் பிடிக்கிறவனும் நெட்டு வலை போடுவான், வலை. ஆக்சுவலா இவருக்கு தான் ஜாலவான் என்ன தெரியுமா, www. வேர்ல்டு வைடு வெப், அது இவருக்கு தான் கொடுக்கணும். உன்னுடைய வெப் அட்லாண்டிகா பசிபிக் அங்கெல்லாம் போகாது, அப்புறம் மேலே போனா எட்டாது. ஆனா இந்த வேர்ல்டு வைடு வெப்னா 14 வேர்ல்ட்ஸ். சும்மாவா சர்வதோமுகா விஸ்வதோமுகான்னா அந்த 2 பதங்கள். அதனாலதான் விஷ்ணு சஹஸ்ரநாம விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரன் ஆரம்பிக்கிறது. உண்மையான ஜாலவான். அதுலதான் நம்ம எல்லாரும் மாட்டி நிந்திருக்கிறோம். இது புது வார்த்தை, எந்த உபனிஷத்துலும் பார்க்கல ஜாலவான். ஜாலி அந்த வலை போல் எல்லா இடத்துலும் போட்டு வச்சிருக்கார், எல்லாம் பிடிச்சி. அவருடைய அந்த ஆத்ம பிரம்மன் அவர் என்ன சொல்றோம், அந்த அவருடைய ஈஸ்வனுடைய ஈஷநீதிகி, இது புதுசான பிரயோகம். அவருடைய சர்வ சகல அனந்தமான மாயாசக்தி, அனந்தமான மாயாசக்தி பேர் ஈஷநீதிகி. அதனால என்ன பண்றாரு, பெருக்க வைப்பாரு, அப்புறம் அடிச்சுடுவாரு, நிக்க வச்சிடுவாரு. அப்படின்னு சிருஷ்டி ஸ்திதியில எல்லாமே அது பண்றது போல் என்ன மாயாசக்தி உபயோகப்படுத்திட்டு உத்பவ சம்பவேச்ச. அதுக்கப்புறம் அந்த ஒன்னும் அவரே அதே அதிபத்தி. அந்த ஒண்ணு என்னது, பரமாத்மன் என்னது, பிரம்மன் என்னன்னு சொல்லி யஹ் ஏதத் விதுஹு, யார் அது தெரிஞ்சுக்கிறானோ. இப்போ
எல்லாம் விஸ்வரூபம் பகுரூபம் எல்லாம் சொல்லிட்டு யார் அது, என்ன அந்த சக்தி தெரியணும் இல்லையோ அப்படின்னு இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்கோ. விதுகு தெரிஞ்சுக்கிறானோ, உணர்றானோ, அடையுவானோ, போவானோ சொல்லவே இல்லை. சில இடத்துல அதை அப்படியே உபயோகப்படுத்தும். நேத்தி கூட ஏதோ அந்த மாதிரி வந்ததுனால அங்க ஜாக்கிரதை இருக்கணும்னு சொன்னோம். போறது கிடையாது, வாங்கிறது கிடையாது, வர வைக்கிறது கிடையாது. இங்க என்ன விதுகு, அது என்னன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிறானோ அவன் அப்படிப்பட்ட தெரிஞ்சுக்கிறவங்களை அமிர்தாக பவந்தி. 15 என்ன சொன்னாரோ திரும்பி இங்கு அதேதான் மாதிரி சொல்றார். சர்வ பாபை விமுச்சதே பிரமுச்சதே ஏ அமிர்தாக பவந்தி. பிறப்பு மரணம் பிறப்பிறப்பு இல்லாத நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூப ஏக நித்திய சார சத்திய சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்ம அகம் நானு. ஆனா அந்த நானு அதேன்னு தெரிஞ்சுக்கிற இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு சொல்லலை. நம்ம சொல்லிக்கிறோம் பூவே அமிர்தாக பவன் தன்னை ஜீவன் முக்தன் ஆயிடுவான். அமிர்தம் ஏதோ குடிப்பாரு அங்க போய் இங்க போய் அதெல்லாம் கிடையாது. நிஜமான எனக்கு பிறப்பு இல்லை அது தெளிவா தெரிஞ்சுக்கிறான் விதுகு. அதுதான் இந்த ஸ்லோகத்துல அர்த்தம் சொல்லும் போதும் அங்க முதல் அத்தியாயம் அது 2வது அத்தியாயத்துல வேற லோகங்களை அடைவான்னு சொன்னான். இங்க அது சொல்லவே இல்லையே. விதுவு அமிர்தாகவன் சொல்லியாச்சு. அப்போ இங்க என்னன்னா முதல் காரணத்தினை சொல்லி அதுக்கப்புறம் காரியத்தின்னு சொல்லி காரணக்காரங்கள் 2 அசல் சத்தியம் நிஜம் கிடையாதுன்னு சொல்லி இப்படி படிப்படியா போகும். வருவேன் 2வது ஸ்லோகத்துல வரும்போதும் நம்ம இந்த காரிய காரணங்கள் காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஏற்படாது. நான் பிரம்மவனே நான் ஜீவன் இல்லைன்னே ஞானம் ஏற்படாது. எப்படி காரிய காரணங்கள் అనేది நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அப்போ அந்த பேதமும் துவைத்தமும் இருந்துட்டே இருக்கும். அதனால இங்க பாருங்கோ, இந்த ஸ்லோகம் வர ஸ்லோகத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரியவே தெரியாது மேல நம்முடைய வேதாந்த ஞான மார்க்கத்துடைய மூல சித்தாந்தத்துக்கு வேண்டிய பதம் ஏகம். யஹ ஏகஹ அது மறுபடியும் வருது அடுத்த ஸ்லோகத்துல கூட ஏகஹ. என்ன அந்த ஏகம் தெரியலன்னா நீ உனக்கு விடுதலை கிடையாது, புக்தி கிடையாது. அதனால அந்த ஏகம் மூலம் ரொம்ப 2வது ஸ்லோகத்தோடு அதே தான் சொல்லப்படும். இப்படி சொல்லி அடுத்த 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு பார்க்கிறோம். இங்க ருத்ரவனே பதம் வருது. ஏகோ ஹி ருத்ரோ ந த்விதீயாய தஸ்துஹ ய இமான் லோகானீஷத ஈஷனீபிஹ பிரத்யக்ஜனாஸ்திஷ்டதி சஞ்சுகோச்சாந்தகாலே சம்ஸ்ருஜ்ய விஸ்வா புவனானி கோபாஹ. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். முதல் மறுபடியும் ஏகஹ. அப்புறம் அங்க ஒரு பேரு கொடுக்குறாரு ருத்ரஹ. அங்க யஹ ஏகஹான்னு சொன்னாரு, இங்க ருத்ரனே பதம் வந்துச்சு. அதுக்கு அர்த்தம் சொல்றேன். முதல் ஜெனரல் மீனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம்
ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ந த்விதீயாய தஸ்து. செகண்ட் అనేది இல்லையா? முடிஞ்சு போச்சு வேதாந்தோட டீச்சிங். ஏகமேவாத்விதீயம் நேஹ நாஸ்தி கிஞ்சன. அந்த ஏகமனி பதம் உபயோகப்படுத்தி மறுபடியும் அந்த ஏகமனை இங்க சொல்லி ஏகமன்னு சொன்னா போதுமே. ஜாகிரதை புரிஞ்சுக்கோ. மாதிரி இப்ப மேல அக்னி இதெல்லாம் இவ்வளவு சொன்னா அதெல்லாம் கிடையாதுன்னு இருக்கிற போல் காணப்படுறது தோற்றம் தான். இப்பதான் இங்கதான் கொஞ்சம் அனாலிசிஸ் தொடங்கும். சரியா பாக்குறோம். த்விதீயாய ந த்விதீயாய தஸ்துஹுன்னா இது பிரயோகம் இல்ல வித்தியாசம். ரெண்டாவது நத்திங் ஸ்டாண்டிங் as செகண்ட். ரெண்டாவது అనేది கிடையாது. இப்போ இவ்வளவு பகுரூபம்னு சொல்லிட்டே பகுவாட்டி சொல்லிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இண்டிவிஜுவாலிட்டியில வந்து டோட்டாலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு. டோட்டாலிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க என்னமோ நிறைய இருக்க ஏகம்தான். ஏகமேதான் இவ்வளவா காணப்படுறது, இவ்வளவா இருக்கிறது. அப்போ அது சொல்லி யார் அந்த ஏகா ரெண்டாவது இல்லாத அந்த ருத்ரனும் இமான் லோகான் ஈஷதா, இந்த லோகங்கள் எல்லாத்தையும் கவர்ன் பண்றாரு. பிசிக்கல் லாஸ், கெமிக்கல் லாஸ் அண்ட் சோ மெனி டிஃபரெண்ட் இல்லாஸ், அவுட்லாஸ் எல்லாத்தையும் ஈஷர் இமான் லோகான் எல்லாத்தையும். எப்படி மாதிரி அதே பதம் ஈஷநீதி அவருடைய அனந்தமான மாயா சக்தி வச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ விஷயத்துக்கு வருவோம் வா. அதெல்லாம் இதெல்லாம் காட்டி மரம் பாரு, கொடி பாரு, மலை பாரு, அக்னி பாரு, ஜலம் பாரு, அதெல்லாம் அதேதான், இதெல்லாம் அதேதான் அப்படி சொல்லிட்டா கடைசியில ஒண்ணு விட்டுட்டு போறே நீ. அதானே பண்றோம். வெளியில ஓடுறதுக்கு ரொம்ப இஷ்டம். இங்க வந்து உட்கார்ந்து உனக்குள்ளே நீ உட்கார்ந்து கோப்பான். என்ன சார் என்னோட சேர்லனா? என்னோட சேர்ல நீ தான் உட்காருவ. உன்னைக்குள்ளே நீ உட்காருன்னு சொன்ன வரானா? உட்கார்றானா? கஷ்டப்பட்டு கொஞ்சம் பேர் வராங்க. வர கொஞ்சம் பேரு ரத்னங்கள், தங்கம். இவனுக்கு பிடிக்கல. ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு உனக்குள்ள நீ போய் உட்கார்ந்து உனக்குள்ள நீ பூந்துக்கோன்னா அது பிடிக்கல சார். ஓடணும். ஓகே சரியா போய் ஓடிட்டு ஓடி 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 திரும்பி வா வருவேன். குழந்தை ஓடி ஓடி விளையாட்டு அப்புறமா வாழ்க்கையில் அப்படிதான் நாம எல்லாம் ஓடி ஓடி அப்படியே அப்படியே கடவுளே வேறப்பனே ஈசனிவி. இந்த விஷயம் என்ன? பிரத்யேக ஆத்மான மைக்ஷத்து. நேதி கூட இந்த வார்த்தை அங்க பரோட்சம் இல்லை, அப்பரோட்சம் இல்லை. பரோட்சத்துக்கு பிரத்யக்ஷக்கு பரோட்சத்துக்கு இல்லாததுன்னு சொல்லணும், பிரத்யேகன்னு சொல்லணும். பட் உபனிஷத்து ஜென்ர சாஸ்திரம் அபரோக்ஷ ஞானம்னு சொல்லணும். பரோட்சம் இல்லாததுன்னு. But actual meaning is, it is not pratyaksham, it is not paroksham. என்னதான் சொல்லணும்? அப்பிரத்யக்ஷ, அபரோக்ஷ, பிரத்யக் ஞானம். பிரத்யக் means I myself. அதனாலதான் முண்டகோபனிஷத் பிரத்யகாத்மானம் ஐக்ஷத. ஆவருத்த சக்ஷு, யாருடைய திருஷ்டி திங்கிங் உள்ளக்கு திரும்புறதோ அவன் இந்த பிரத்யேகாத்மனு தான் தெரிஞ்சுக்குவான். ஆவருத்த சக்ஷு. அப்போ அமிர்தத்துவம் இச்சன், அவன் அமிர்தம் அடைஞ்சது போல தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளவு. அது சொல்றாரு. பிரத்யக் ஜனாக திஷ்டதை, எல்லா ஜீவராசிகளுக்குள்ள. சரி சார், இப்போ கடவுள் ஜலத்துல இருக்காரு, மரத்துல இருக்காருன்னா எனக்கு என்ன சார் பிரயோஜனம்?
ஐம் ட்ரைங். நமஸ்காரம் வேணும்னா பண்றேன் சூரியன் கதிரில். எனக்கு பிரச்சனை போலியே, எனக்கு துக்கம் போலியே, எனக்கு ப்ராப்ளமா இருக்க. அதான் சொல்லும் இன்னைக்கு ஆரம்பத்துல. என்னன்னா, பிரச்சனை இல்லை உனக்கு, மனசுக்கு இருக்கு. மனசை தள்ளி வை, சரி பண்ணும் என்னன்னு பாரு. அதனால ஜனஹா திஷ்டதி. அப்புறம் சஞ்சு கோச்சாந்த காலே சம்ஸ்ருஜ்ய விஸ்வா புவனானி கோபாக. இது ஒன்றும் இல்லை. அப்படி எல்லாரும் உள்ள ஆத்மரூபமா, பிரத்யேக ஆத்மரூபமா இருந்து அப்புறம் சிருஷ்டி ஸ்திதி லயக்கு இந்த லைன் டிஸ்கிரிப்ஷன் உருவாக்கி கோபாகன்னா காப்பாத்திட்டு திரும்பி ப்ரொடெக்டிங் பண்ற இவர். இந்த ருத்ரன்னா பதம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு 2-3 அர்த்தங்கள் கொடுக்கணும். அது ஒரு தாத்துல இருந்து வருது. நாசம் பண்றவர் எல்லாத்திலும், டிஸ்ட்ராயர்னு ஒரு அர்த்தம். அதனாலதான் சிவன் இப்ப ஒருவர் அந்த நாசனம் லயம் பத்தி சொல்லும் போது அவர் ருத்ரன். ஆனா அவரே சாந்தமா இருக்கும்போது சிவம். இப்படி சாந்தமா அப்படி சமஸ்த தியானத்துல உட்கார்ந்தவர் எப்படி எல்லாம் பிரளயம் எல்லாம் பண்ணுவாரு. அவர் பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப சாந்தமா இருக்க. அதனாலதான் நமக்கு தெரிய வைக்கிறதுக்கு நான் அப்புறம் நிந்தி சேஞ்ச் டான்ஸ் பண்றேன். நான் பண்ணிட்டேன். அவ அது சொன்னா அப்பா பிரளய தாண்டவம், ருத்ர தாண்டவம், சிவ தாண்டவம், ஜடாடவி ஜல பிரவாக பாவிதஸ்தல அப்படி எல்லாம் சொன்னா நம்ம ஆடுவோம். நல்ல நீதான் சாந்தமா இருக்கும், ரௌத்ரமா இருக்கும். நவரசங்கள் எல்லாம் இருக்குல்ல அம்பாளுக்குள்ள. அப்படி சரி. இன்னொன்னு பாபிகளனே அதார்மிகர்களனே சிக்ஷிச்சிடுவாரு ருத்ர. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம். protects the good people and destroy and give punishment to them. அதனால நல்லவங்களை యొక్క துக்கத்தனி பாபத்தின் எல்லாத்தையும் நாசனம் பண்றவர்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் கெட்டவனுங்கனே அந்த அதார்மிகங்களை எல்லாம் பாப்பிகளை சிக்ஷை பண்ணுவார். எப்படின்னு அந்த பிரத்யேக ஆத்மா உள்ள இருக்கு, கான்சியஸ்னஸ் பார்த்துட்டு இருக்க. நீ மனசுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நான் பண்றேன் காரந்தம் இப்படி பண்ணா உனக்கு கர்மபலம் ஒட்டுக்கும். அதனால உள்ள நோட் பண்ணிட்டு இருக்கிறது கான்சியஸ்னஸ். அவர் ருத்ரன். நீ இவ்வளவு எல்லாம் அபிமானம் வச்சுட்டு இப்படி எல்லாம் பண்ண இல்லை, நீ ஞான வடின்னு சொல்லிட்டு எல்லாம் உனக்கு ஏற்பாடு பண்ண நீ போல. சரிவா, இந்த சரீரம் எடுத்துக்கோ இந்த வாட்டி. என்ன வேணும்? கடுகு சரீரம் இருக்கட்டும், நாய் நிறைய இருக்கு இந்த காஸ்டியூம்ஸ் இல்லைங்க. ஆனா நீ செலக்ட் பண்ண முடியாது. உனக்கு கர்மத்துக்கு தகுந்த போல அங்க ஏது இருக்கும் பார்த்து போட்டுக்கோ. அப்படி போட்டு அனுப்பிச்சுடுவார். அதுதான் ருத்ரா. சரியா? இப்போ ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் பிரெயின் ஹீட் பண்ணிட்டு அனுப்பிச்சுடுறோம். சார் வெளியில ஹீட் ஆயிடுது சார். ஒரு உபனிஷத்து என்ன சும்மாவா? சரி, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணணும். சரி, இப்போ பேசினது இனிமே வர பேச போறது இதெல்லாம் கூட இங்கே ஃபவுண்டேஷன் இருக்கேன்னு சொன்ன ஏகம் அத்விதீயம் இதெல்லாம் இருக்கிறதுனால என்னன்னா, சாஸ்திரம் நமக்கு எப்படி இந்த டீச்சிங் சொல்லி கடைசியாக அந்த மூணாவது ஸ்டேஜ் அன்றீங்க. அது எப்போ சார்? 2027 ஆரம்பிப்பீங்க. இது ஒன்றும் இல்லை, ஆரம்பிச்சாச்சு. சைட் பை சைடு அறிவு போயிட்டு இருக்கு. கருத்து எங்கெங்க வருது அதெல்லாம் சொல்றோம். நீ எங்க நிக்கிறே? யூ ஆர் சூட்டபிள் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். ஆனா இங்க பேசுறது 3 சேர்ந்து பேசுறோம். இல்ல, ஸ்கேன் பண்ணணும், ஸ்கிரீனிங் பண்ணி ஒன்று நீ இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சரியா? நீங்க எல்லாரும் மண்டே வர வேண்டாம், நீங்க எல்லாரும் செகண்ட் ஸ்டேஜ். அப்படியே சொல்ல முடியாது, குருவுக்கு அப்படி சொல்ல முடியாது. நீதான் புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு நாள் சத்சங்கத்துல சொல்ற ஒரு வார்த்தை சாஸ்திரம் சொல்றது எனக்கு எனக்கு எனக்காக எனக்காக என்ன என் நான் என்ன இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும். அதுதான் செல்ஃப் அனாலிசிஸ். ரொம்ப பெருசா ஒன்றும் இல்லை.
நான் கரையேறினவன் தான். இல்லை, நான் படிக்க இருக்கேன். போனா போகட்டும், போனா போகட்டும், போனா போகட்டும், போடா போ, போயிடும். நீ சொன்னேன்னு போயிடும்பா. சரியா? என்ன சொல்றது சாஸ்திரம் பாருங்க. சிம்பிளா சொல்றேன், கொஞ்சம் எவ்வளவு நேரம், 5 minutes. முதல்ல இப்ப பாத்தீங்களா, அக்னி அவரேதா, மட இது கடல் எல்லாம் அதுன்னு சொல்லி அத்தியாரோபம் பண்ணும். முதல்ல ஸ்டேஜ் நம்பர் 1 அத்தியாரோபம். அது எப்படி பண்ணுவோம்னா, అధ్యారోపణ పదాన్ని இதுக்கு முன்னாடி உபயோகப்படுத்ததுனால 2 ஸ்டேஜ் அத்தியாரோபம் பண்ணும். 2 ஸ்டேஜில் எல்லாம் வாபஸ் வாங்கி, இதுதான் டீச்சிங். அது பண்றதுக்கு நமக்கு புரியணுமே, சரியா? அப்ப என்ன பண்றோம், முதல்ல இது காட்டுறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது காட்டி மண்ணு, இது மண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. திருஷ்டாந்தம் சொல்லிட்டு இருக்கோம், இது புரிஞ்சுக்கணும். இது மண்ணு. அது மட்டும் இல்ல, மண்ணு இது காரணம். இது காரணம். எதுக்கு காரணம்? இந்த கொடமனே காரியத்துக்கு அது காரணம். 2 ஸ்டெப்பு அத்தியாரோபம். இது காரணம் மண்ணு. இது இந்த கொடம் வரத்துக்கு காரியத்துக்கு அது காரணம். 2 ஸ்டெப்பு. என்ன பண்ணணும், இப்படி சொல்லி பிரம்மன் கடவுள் அவரு காரணம். இந்த ஜகத் மொத்தம் பக்கத்துல சொல்ற திருஷ்டாந்தம் தார்ஷ்டாந்தம். ஜகத் என்ன இப்பதான் பேசிட்டோம். ஜகத் மொத்தம் அவருடைய காரியம். வெரி குட் சார், ரொம்ப சிம்பிள். 2. இப்போ அடுத்தது என்ன பண்ணும், நிஜமா சொல்லணும்னா இந்த காரியம்னு சொல்லப்படுற இந்த குடம் அது இல்லவே இல்லை. இங்க இருக்கிறது முதல் 2 ஸ்டெப் நல்லா இருக்கு சார், ஏன் இப்படி ஈஸியான ஸ்டெப் சொல்ல மாட்டேங்க? இந்த காரியமான குடம்பு குடம் 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 நிஜமா இல்லை. ஏன்? காரணமேதான் காரியமா காணப்படுறது. அது சொல்லணும். காரணமேவ மண்ணேத కొడమా కానపడుతుంది. இந்த కొడం అనేది పేరు పెట్టాం. వాచారంభణో వికారం నామధేయం முஸ்திகாயேவ சத்தியம் சாந்தோக்கியோபனிஷத்து. இந்த கொடம் அనే நாமம், அந்த ரூபம் இருக்கே, இது சும்மா உன்னுடைய லிப்ஸ் மேல வாய் மேல இருக்கிறது தவிர நிஜமா மிருத்திகா மண் ஏவ சத்தியம். ஏன்னா கொடம் அనే சப்ஸ்டன்ஸ் ஒரு தனி பொருள், நீ பேர் கொடுத்த சோவாட் மண்ணு தானே. அப்போ காரணம்தான் இருக்கின்றது, காரியமே இல்லை. அபவாதம் நெகேட்டட். அடுத்தது பாருங்க, காரியம் அనే கொடம் అనేది నిజமா இல்லாதனால மண்ணுக்கு அந்த காரணத்துவம் கூட நெகேட் பண்ணியாச்சு. 4வது ஸ்டேஜில் முதல்ல இதுக்கு காரணம் காரியம். காரியம் நிஜம் இல்லைப்பா, காரணமே தான் காரியமா காணப்படுறது. காரியம் இல்லாதனால, நிஜமா இல்லாதனால அந்த மண்ணு காரணம் சொல்ற மண்ணுக்கு காரணத்துவம், இட் இஸ் த காஸ். அந்த காரணத்துவம் காசாலிட்டி இல்லை. இதனால என்ன சொல்றீங்க, அது அப்புறம் சொல்றேன். சாஸ்திரம் இது புரிஞ்சுக்கிட்டோம். இது அப்ளை பண்ணும்போது தான் அந்த ஏகம் அத்விதீயம் தேக நானாஸ்தி கிஞ்சன. அதனால சத்தியம் பிரம்மன் இஸ் தி பியாண்ட் தி காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட்ல நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு முக்தி ஏற்படாது. அதனால காஸ் அண்ட் எஃபெக்ட், இதுக்கு அது காரணம், அதுக்கு இது காரணம், இது என்ன காரணம் தேடாதே. சத்தியத்துல போய் உட்கார்ந்தாச்சுன்னா அங்க காசு கிடையாது, எஃபெக்ட் கிடையாது. ஆனா
మరి இப்போ இவ்வளவு சொல்றாருங்க. இதுதான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே கொண்டு வர்றதுக்கு இட் இஸ் ஓன்லி தோற்றம். தமிழ்ல அந்த வார்த்தை ரொம்ப அழகு. இட்ஸ் ஓன்லி அன் அப்பியரன்ஸ். இப்ப இது இது அப்பியரன்ஸ் தானே. ನಾನು ಖಚಿತமா கட்டாயமா குடத்தினி நீ காட்டு தனியா. நீ என்ன காட்டு? அதே சார் உங்க கையில இருக்க வச்சுட்டு குடன்னு காட்டுவேன்னு சொல்றீங்க. என்ன என்ன சுவாமி, என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இது மண்ணு. அப்ப குடம் நாமரூபத்தினை ட்ராப் பண்ணி இருக்கிறது மண்ணுல. மண்ணே என்ன சாந்தோக்கியம்ல அவ்வளவு அந்த ருஷி ஏதோ சொல்லி மிருத்திகாயேவ சத்தியம் மை டியர் ஸ்வேதகேதன்னா நம்ம அப்படி போறோம் படிச்சு. இது கொஞ்சம் 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 உணர ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, மனசு அப்படியே முந்தி போயிடும், சலனம் இல்லாம ஆயிடும். அப்போ மனசு வேலை பண்ணிட்டு இருந்தா கூட இருப்பே. நித்யோசி புத்தோஸ்மி நிரஞ்சனோஸ்மி. இப்போ மனசும் எனக்கு பிரச்சனை இல்லை. மனசு பிரச்சனை இல்லாதனால எனக்கே பிரச்சனையே கிடையாது. எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணல, டிசால்வ் பண்ணியாச்சு. ஏன்னா காரணம் காரியம் எல்லாத்தையும் நெகேட் பண்ணியாச்சு. ஆத்மானம் சேத் விஜானீயாத் அயமஸ்மி இது பூருஷா கிமிச்சன் கஷ்ய காமாய சரீரம் அனுசஞ்சரேத். யாருக்கு அது கொஞ்சம் ஜுவரமா இருந்து அது கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அது బృహదారణ్యకోపనిషత్తులో அதையும் இப்போ டிஸ்கஷன் போடுறதுனால அதுக்கு இதுக்கு எவ்வளவோ சம்பந்தம் இருக்கிறதுனால, அதுக்கும் மனசுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுக்கு ரொம்ப 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 சம்பந்தம் இருக்கிறதுனால அதையும் ஞாபகப்படுத்திட்ட போதும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. हरि ओम तत्सत्.